ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு புது உறவு ஒன்று வரப்போகுதுங்க. அதுதான் என்னன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஆடு குட்டி போட போகுதுங்க. நல்ல வேளை மேய்ச்சலுக்கு போயிருந்துச்சு. மேய்ச்சலுக்கு போன இடத்துலேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டா. என்னன்னு கேட்டால் தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு தான் நான் தண்ணி குடிக்க சொன்னேன். தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அவள் பின்னாடி இருந்து வலுவலுவாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, குட்டி போட போதா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கட்ட போகலான்னு பார்த்தா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி இங்கேருந்து சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பிடிச்சி கட்டி வச்சு ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டேங்க. கத்திக்கினே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டிலே குட்டி போடுதுன்னா இதுதாங்க கத்தாமல் குட்டி போட்டிருக்குதுங்க. இல்லைன்னா எல்லாமே கத்திக்கின்னு ரொம்ப சத்தத்தோடு தான் குட்டி போடுவாங்க. உங்கள் வாட்டுக்கு அப்படியே நின்றுட்டே அப்படியே சத்தமே இல்லாமல் முக்கிய இதுவுங்க சின்ன வயசு தாங்க. ஆனால் குட்டி போட்டுருச்சுங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு 6-8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 8 மாதத்துல இங்கே வந்துட்டு சினையாகி குட்டி போட்டுருச்சு. மேய போன இடத்துலேருந்து சினையாயிடுச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார், என்னது குட்டி போட்டிருக்கா, என்ன சொல்கிற அப்படின்னாரு. ஆமாங்க, குட்டி போட்டிருக்கு. என்ன சொல்கிறேன், நான் இது சினையாக இருந்ததாகவே நினைக்கவே இல்லையே, என்ன சொல்கிற அப்படின்னு நான் சொல்லலாம். அவர் நம்பவே இல்லைங்க. அதெல்லாம் இல்லை, அது சனையே இல்லை, நீங்கள் சும்மா இரு அப்படின்னுவார். சளி பிடிச்சிச்சின்னா மாத்திரை கொடுப்போம். அப்புறம் அதுக்கு வயிற்றால போச்சுங்க. ஒரு குட்டி போகிறதுக்கு ஒரு 5 நாள் முன்னே 5 நாளாக வயிற்றால போய்கிட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு பச்சைன்னு தாங்க வயிற்றால போச்சு. அப்போ நான் நினச்சேங்க, ஐயோயோ இது என்ன வயிற்றுல போயிட்டு இருக்கு, வயிற்றுல இருக்க குட்டி என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அதுக்கு நாங்கள் மாத்திரை கூட கொடுத்தோம். ஆனால் ஊசி தாங்க போடக்கூடாது, மாத்திரை கொடுக்கலாங்க. அதனால ஒரு எஃபர்ட்டும் கிடையாது. நாங்கள் எல்லா ஆடுமே சினையாக இருக்கையில், அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கையில் நாங்கள் எல்லோரும் மாத்திரை கொடுத்துருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இது கொஞ்சம் பயந்துட்டு தான் நானும் இருந்தேன். பயந்துட்டு இருக்கையில் ரொம்ப எனக்கு குட்டி போடையில் எனக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இது குட்டி உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அசந்துச்சு. ஏன்னா வரையிலே எனக்கு கால் வலியை வந்துச்சா, எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஐயோ இது என்ன உயிரோடு இருக்கா தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நல்ல விலங்க குட்டி போட்டாங்க. குட்டி போட்டது சீக்கிரமாக போட்டுட்டா. உடனே வந்ததுமே காலையில் ஒரு 11:30 மணிக்கு மேய போயிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் 5 நிமிஷம் கூட ஆகலை, குட்டி போட்டான். ஆனால் அந்த நஞ்சுக்குடி போடுறதுக்கு காலையில் 11:30 மணிலேருந்து 2:30 மணி வரையும் எடுத்தாங்க. எனக்கே சோன்னு போச்சுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குட்டியோட காலில் இருக்க பார்த்தீங்களாங்க, அந்த குழம்புன்னு சொல்கிறாங்க, அதை எடுத்தாதான் இதுக்கு பெரிய ஆளாக வரையில் அது நடக்கையில் வளராதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் எடுக்கிறது. இதை எங்கள் மாமியார் எடுக்க மாட்டாங்க. இதை உடனே நான் எடுப்பேன். எடுக்கலைன்னா இதுக்கு பிரச்சனை தான். எங்கள் வீட்டில் ஒரு ஐஸுன்னு ஒன்று குட்டி இருக்குது. அது பொட்டை குட்டி தான். கால் நகம் வளர்ந்துக்கிட்டே வரும், நடக்கவே முடியாது. வெட்டி விடணும் அதுக்கு. அது மாதிரி இதுக்கு வளரக்கூடாது. இது கடா குட்டி போட்டிருக்குது. அதனால இதுக்கு எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேன். இதில் இருக்கிறது எனக்கு பழக்கமே இருந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்க்குறது நானே கை வச்சு ஒரு இதாக தான் இருந்துச்சு. எடுக்கையில் எனக்கு ரொம்ப, ஆனால் நான் எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு இது விட்டுட்டேன். ஃபுல்லாக சகதி மண்ணுக்குள்ளே போட்டுருச்சா, ஃபுல்லாக சகதி. நின்றுட்டே போட்டதுனால தான் கஷ்டமாயிடுச்சு. படுத்துட்டு போட்டிருந்தா சாக்கை விரிச்சிருந்தோம்னா அதிலே போட்டிருக்கோம். சாக்கில் தப்புன்னு பிடிக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க நஞ்சுக்குடி போட தான் 2:30 மணி ஆயிடுச்சு. மதியானம் போடவே இல்லை. நாங்களும் பையை வச்சுக்கின்னு இப்படியே நின்றோம். சரி கீழே போட்டுற போது பையில் பிடிச்சி தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உள்ள ஃபுல்லாகவே கீழே இதாகிடுச்சு. அதில் உள்ள நஞ்சுக்குடி மட்டும் இப்படியே தொங்கிக்கினே இருந்துச்சு. இப்போ படுத்துருச்சு. அதனாலே முடியலை. காலை வச்சு சொரண்டி பண்ணுச்சுங்க. போடவே முடியல. நான் 2:30 மணி வரையிலும் உக்காந்தே தாங்க இருந்தேன். நான் அதை விட்டு போகவே இல்லை. 2:30 மணி வரை எனக்கு டயர்டாகிடுச்சு. வெயில் வேறு ஓவருங்க. மயக்கமாக வந்துச்சு. பசியும் வேறு எடுத்துருச்சு. சாப்பிடவும் இல்லை. நான் கூட நினச்சேங்க, இன்னும் 2 மாதம் இருக்குது, எப்படி சித்திரையில் தான் இது குட்டி போட போகுது,
அதுக்கப்புறம் தான் வந்து இதாகும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேங்க குட்டி போடுறது. நான் இவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் குட்டி போடுன்னு நினைக்கவே இல்லைங்க. ஏன்னா வயிறு பார்த்தீங்கன்னா பெருசாகவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னாங்க மடி வந்து இறங்கிட்டு இருக்குதுங்க இன்னும். அப்படியே வந்து இறங்கிருச்சுங்க மடி. அப்போ ஐயோ இது என்ன மடி இறங்கிருக்கே அப்படின்னு பார்த்தா மடி இறங்கிருக்கு குட்டி போட மடி இறங்கிருச்சுனாலே இங்கே குட்டி போட்டுருங்க கண்டிப்பாங்க. இது நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு ஆடு வளர்க்கலாம் தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு இங்கே வந்து தான் இந்த ஆடு மாடெல்லாம் நான் பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்பா வீட்டில எல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டது கிடையாது. எங்கள் அப்பத்தா தான் மாடு பால் பீச்சி ஊற்றுவாங்க. எங்கள் அப்பா வீட்டில் இருந்துச்சு. அவங்க வந்து வண்டி மாடு வச்சுருந்தாங்க. விவசாய பண்ணையில் வந்து வந்து உழுத விடுவாங்க. அந்த வண்டி மாடு வச்சு அதில் தான் கருது கட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதுங்க. இங்கே வந்து நம்ம ஆடு வளர்க்க மாடு வளர்க்க தெரிகிற நான் பார்த்தீங்களாங்க. ஆமாங்க. இந்த எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அந்த ஆடு வளர்க்குறத பற்றி, அது மடி இறங்குறத பற்றி, அதுக்கு என்ன பிரச்சனை வரும், அதுக்கு வயித்தெல்லாம் போச்சுன்னா என்ன கொடுக்கணும். மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவாங்க. மாத்திரைலாம் கொடுத்து சரி வரலைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மாத்திரையே கொடுப்பேன். 2 வாயே திறக்காதுங்க. வாயை திறக்கிறது கஷ்டங்க. கை நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருங்க. வாயை திறந்துக்கணும். ஒரு கையில் வாயை திறந்துக்கணும். இன்னொரு கையில் ஊற்றுவேன் பாருங்கங்க. இதுக்கு வந்து ஒரு பாட்டில் இது ஊற்றிருக்கேங்க. இது என்னது ஓமம் வாட்டருங்க. ஒரு பாட்டில் ஊற்றிருக்கேன். இது குட்டி போடுறதுக்கு 2 நாள் முன்னாடிங்க. ஊற்றி தான் அதுக்கு கொஞ்சம் சரியாச்சு. அப்புறம் வந்து காலையில் தண்ணி வரையில் இதுக்கு உடம்புல ஊற்றி விட்டு அதுக்கப்புறம்